கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடவுளுக்கு உணர்வில்லை என்று பல மதங்கள் போதிக்கின்றன. அநேக மனிதர்களும் கூட கடவுள் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர் என்று கூறலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் உயிருள்ள தேவன். அவர் உயிருள்ள தேவன் மட்டுமல்ல, அவர் உணர்கிற தேவன். தேவனுடைய ஒரு உணர்வை குறித்து தான் இன்றைக்கு எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தருடைய யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். இந்த வேத பகுதியிலே கடவுளுடைய ஏமாற்றத்தை குறித்து நாம் பார்க்கலாம். கடவுள் சகலத்தையும் அறிந்தவர். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வருவதற்கு முன்பதாகவே கடவுளுக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் ஏன் கர்த்தர் தன்னுடைய ஏமாற்றத்தை இந்த வசனங்களின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்? இந்த வசனங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்ற 2 ஆவிக்குரிய பாடங்கள். முதலாவது, சாத்தியமற்ற விதங்களில் நம்மை பாதுகாக்கும் தேவன். 4-5 வசனங்களிலே இஸ்ரவேல் மக்கள் கடந்து வந்த வனாந்திரம் எப்படிப்பட்டதென்று கர்த்தர் வர்ணிக்கிறார். அது மரண இருளுள்ள ஒரு தேசம், ஒரு மனுஷனும் கடவாமலும் குடியிராமலும் இருக்கின்ற ஒரு தேசம். ஆனால் இந்த தேசத்திலே தேவன் 40 வருடங்கள் அவர்களை பாதுகாத்திருக்கிறார். வழக்கமாக அந்த சீனாய் வனாந்திரத்துக்குள்ளாக ஒருவர் செல்லும்போது அவர் உயிருடன் திரும்ப வருவது மிக மிக கடினம். ஏன்னா அது வறண்ட பாலைவனம், பொல்லாத துஷ்ட மிருகங்கள் சஞ்சரிக்கின்ற இடம், தண்ணீர் உணவுக்கு வழியில்லாத ஒரு இடம். சில சமயங்களிலே வியாபாரிகள் திட்டமிட்டு ஒட்டகங்களிலே தண்ணீர் உணவு போன்றவற்றை எடுத்துக்கொண்டு அவர்கள் நடந்து செல்லக்கூடிய, இல்லைன்னா கடந்து போகக்கூடிய ஒரு பாதை உண்டு. அந்த பாதையில் மட்டும்தான் அவங்க போவாங்க. ஒருவேளை யாராவது அந்த பாதை மாறி தொலைந்து போய்விட்டார்கள் என்றால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் மரித்து விடுவதுதான் ஒரே வழி. இந்த இஸ்ரவேல் மக்கள் எத்தனை லட்சம் மக்கள்! 40 வருடங்கள் கடவுள் அந்த தண்ணீரற்ற பலனற்ற மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவர்களை பாதுகாத்து பராமரித்தார். இந்த உலகமும் கூட ஒரு பரந்து விரிந்த வனாந்திரம்தான். இந்த உலகத்தில் வாழ்வது என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. ஆனால் தேவன் இந்த பொல்லாத உலகிலே நம்மை பாதுகாத்து பராமரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் சாத்தியமற்ற விதங்களிலே நம்மை பாதுகாக்கும் தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தும் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னை மறந்து விடுவதற்கும் என்னை விட்டு விலகி போவதற்கும் என்னிடத்திலே என்ன குறைவை, என்ன குற்றத்தை கண்டுபிடித்தீர்கள் என்று அவர் கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே தேவனுடைய ஏமாற்றத்தை நாம் பார்க்கிறோம். ஏமாற்றத்தோடு வழக்காடும் கர்த்தர். கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவர் ஏன் ஏமாந்து போகணும்? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளாரையும் வரலாம். கடவுளுக்கு எல்லாமே நன்றாக தெரியும். ஆனால் அதே சமயம் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருப்பதினாலே அவர் உணர்வுள்ளவராகவும் இருக்கிறார். அது எந்த ஒரு ஜீவனுள்ள உயிரினமும் உணர்வுள்ளதாக இருக்கிறது. உணர்வு என்பது உயிரற்ற சடலங்களுக்கு இல்லை, அதே போல உயிரற்ற பொருட்களுக்கு இல்லை. ஜீவனுள்ள தேவன் உணர்வுள்ளவர். அப்போ இங்கே தேவன் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், மனிதன் புரிந்து கொள்ளும் விதத்தில் வெளிப்படுத்துகிறார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் கடவுளை பாதிக்கின்றது. ஆனால் அது எந்த விதத்தில் பாதிக்கின்றது என்பது நம்மால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கண்ணீர் விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இயேசு பசியாக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் கோபம் கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் மன மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் தேவன் மனிதர்கள் புரிந்து கொள்ளும் விதம், மனித மொழியில் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி நமக்கு ஒரு நல்ல காரியம்
நடக்கும்போது சந்தோஷப்படுவோமோ, நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் நடக்கும்போது நம்ம கோபமோ ஏமாற்றமோ அடைவோமோ, அதே போல தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதன் மூலம் கர்த்தர் என்ன கூற விரும்புகிறார் என்றால், நாம் அவருக்கு கீழ்ப்படியாத போது, அவரை விசுவாசியாத போது, அதனால் அவர் பாதிக்கப்படுகிறவராக இருக்கிறார். இந்த பாதிப்புகள் கடவுளுடைய தன்மையையோ அவருடைய தெய்வீக குணத்தையோ ஒன்றும் செய்வதில்லை. இருப்பினும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருப்பதினாலே நம்முடைய செயல்கள் அவருக்கு ஏமாற்றத்தை, சில வேளைகளிலே கோபத்தை, சில வேளைகளிலே மகிழ்ச்சியை அளிக்கிறது. அப்போ தேவனுடைய கேள்வி, என்னை விட்டுட்டு போகிற அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தீமையினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, நம் ஒருவரையும் அவர் தீமையினால் சோதிக்கிற தேவன் அல்ல. அப்படி இருக்கையில் ஒரு தீமையும் செய்யாத அந்த தேவனை விட்டு நாம் விலகி போகக்கூடாது, இல்லை என்றால் அவரை நாம் மறந்து விடக்கூடாது. அப்படி செய்வோமே என்றால் அது அவருக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கும். ஒருவேளை பிள்ளைகள் தன்னுடைய தாயும் தகப்பனையும் மறந்துவிட்டு உதாசீனப்படுத்தி அவர்களுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது எப்படி ஒரு தாய் தகப்பனுடைய உள்ளம் பதறுகிறதோ, அதே போல நம் கர்த்தருடைய உள்ளம் நமக்காக பதறுகிறதாய் இருக்கிறது. எனவே எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே கடவுளுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் அல்ல, கடவுளுக்கு மன மகிழ்ச்சியை அளிக்கிற பிள்ளைகளாய் வாழ முயற்சிப்போம். தேவன் தாம் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.